செந்தமிழே முத்தமிழே என் நாவில் கரைந்த நற்றமிழே உன்னை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். கலாம் கலாம் என்றவுடன் நினைவுக்கு வருவது கனவு. ஆம், கனவு காணுங்கள். தூக்கத்தில் காண்பதல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதே இலட்சிய கனவு என்று கனவு காண சொல்லிய கனவு நாயகனை பற்றிய உங்கள் முன். ராமேஸ்வரத்தில் பிறந்த கலாம் அவர்கள் இளமை காலம் முதலே வறுமை அவரை வாட்டியது. ஆம், வீடு வீடாக சென்று பேப்பர் போட்டு வாழ்க்கை தொடங்கியவர் பின்னாளில் பேப்பராக பாராட்டி எழுதும் அளவிற்கு உச்சத்திற்கு சென்றவர் தான் அப்துல் கலாம் அவர்கள். இளமை காலத்தில் பள்ளி படிப்பையும் கல்லூரி படிப்பையும் சிறப்பாக முடித்த கலாம் அவர்கள் 1963ஆம் ஆண்டு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தில் SLV-3 திட்ட இயக்குநராக பணியாற்றுகிறார். அதன் மூலம் ரோகிணி என்ற செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி பூமியில் அதை வெற்றிகரமாக சுற்றி வரச் செய்தார். சிறப்பாக பணியாற்றிய கலாம் அவர்கள் திரிசூல், நாக், அக்னி, ஆகாஷ், பிருத்வி போன்ற வேகுனைகளை விண்ணில் ஏவினார். அது மட்டுமல்ல, அணுசோதனைகளை நடத்தி வல்லரசு நாடுகளுக்கே சவால் விட்டார் கலாம் அவர்கள். போலியோவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக எடை குறைந்த உலோகத்தை பயன்படுத்தி செயற்கை கால்களை உருவாக்கினார். அதன் மூலம் மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் கூட ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கினார் கலாம் அவர்கள். இதய நோயால் பாதிக்கப்பட்ட குறிப்பாக ஏழைகளுக்கு பிரபல டாக்டர் ராஜுவுடன் இணைந்து இதய ஸ்டென்ட் கருவிகளை உருவாக்கினார் கலாம் அவர்கள். அது மட்டுமல்ல, பல்வேறு இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் வழிகாட்டியாக திகழ்ந்தார் கலாம் அவர்கள். நான் பறந்து கொண்டே இருப்பேன், நான் பிறந்தேன் அறுபெரும் சக்தியுடன், நான் பிறந்தேன் நற்பண்புகளுடன், நான் பிறந்தேன் கனவுகளுடன், வளர்ந்தேன் நல்ல பண்புகளுடன், நான் பிறந்தேன் உயர் எண்ணங்களை செயல்படுத்த, நான் பிறந்தேன் ஆகாய உச்சியில் பறக்க, ஆகாய உச்சிதான் என் லட்சியம், பூமியில் ஒருபோதும் தவளவே மாட்டேன், நான் பறந்து கொண்டே இருப்பேன், பறந்து கொண்டு மட்டுமே இருப்பேன் என்று தன் வாழ்க்கையில் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஆகச்சிறந்த வழிகாட்டியாக விளங்கினார் அப்துல் கலாம் அவர்கள். அது மட்டுமல்ல, 2002ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று கனவு நாயகனாக திகழ்ந்த அப்துல் கலாம் அவர்கள் மக்கள் நாயகனாக உயர்ந்தார். மக்கள் நாயகனாகவும் கனவு நாயகனாகவும் இருந்த அப்துல் கலாம் அவர்கள் தன் வாழ்க்கையை புனிதமாக்கி கொண்டார். எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த கலாம் அவர்களின் கைகளில் விருதுகள் குவிந்தன. 1981ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருது, 1990ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் விருது, 1997ஆம் ஆண்டு பாரத நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதையும் பெற்றார் கலாம் அவர்கள். 40 பல்கலைக்கழகங்கள் அவருக்கு முனைவர் பட்டத்தை வழங்கின. ஆரியப்பட்டா விருது, ஜவஹர்லால் நேரு விருது, தேசிய ஒருங்கிணைப்பாளர் இந்திரா காந்தி விருது போன்ற பல்வேறு விருதுகளை கைகளில் வாங்கி குவித்தார் கலாம் அவர்கள். 2015ஆம் ஆண்டு மேகாலயா தலைநகர் ஷில்லாங்கில் இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனம் ஒன்றில் மேடையில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மயங்கி கீழே விழுந்தார். திடீரென மயங்கி விழுந்த அந்த புனிதரை மருத்துவர்கள் சோதித்து பார்த்ததில் சிகிச்சை பலனின்றி கலாம் அவர்கள் காலமானார். நம் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று உலகுக்கு சொல்லி சென்றவரை சரித்திரம் இன்று வரை நினைவில் வைத்திருக்கிறது. எப்பொழுதும் இவ்வுலகம் இருக்கும் வரை கலாம் புகழ் நிலைக்கும். வாழ்க கலாம் புகழ், வாழ்கை வையகம். நன்றி, வணக்கம்.